ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகிட்டே இருக்குதா, ஸோ அதை வந்து நம்ம எப்படிலாம் வந்து ஹேங் ஆகாத மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் எடுத்தோன்னா இங்கே வந்துட்டு உங்களோட லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்குள்ளே என்ட்ரு ஆயிருங்க. என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இது ரெண்டும் எனேபிளாக இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இது டிசேபிள் பண்ணாவே, ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ ஓடிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது தேவையில்லாமல் டேட்டாவும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஸ்கேன் பண்ண உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கூட உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகலாம். ஸோ ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிருங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு மேலே உங்கள் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோகோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பெர்ஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் 3 இது ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து 3 ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ இது ஓவர் எனி நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக எல்லா ஒரு மொபைல்லையுமே வந்து இது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால இது என்ன பிரச்சனை அப்படின்னா, எந்த ஒரு நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிட்டு உங்கள்கிட்ட நீங்கள் உங்கள் ஃபோனில் தேவையில்லாமல் ஒரு சில அப்ளிகேஷன்லாம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ எப்போயோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை யூஸ் பண்ணாமே வச்சுருப்பீங்க ரொம்ப நாளாக. ஸோ இப்போ நீங்கள் இது மாதிரி ஓவர் எனி நெட்வொர்க் நீங்கள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா, ஸோ அந்த அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு அப்டேட் வந்திருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை பர்மிஷனை வந்து கேட்காம அதுவே வந்து, அதான் நீங்கள் வந்து பர்மிஷன் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கனால அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இது மாதிரி அப்டேட் ஆக அவங்க என்ன பண்ணும், உங்களோட ஃபோனோட ஸ்டோரேஜ் வந்துட்டு அதிகமாக கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக கன்சியூம் பண்ணுறனால தான் வந்து உங்கள் மொபைல் வந்து அதிகமாக வந்து ஹேங் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் மீ எவ்ரி டைம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு டைமும் அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அது கேட்கும். ஸோ அது கேட்கும்போது நீங்கள் கொடுத்தா மட்டும்தான், சரி இந்த அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கலாமா, இந்த அப்ளிகேஷன் நமக்கு தேவையா, ஒரு சில டைம் அது கேட்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ இது எதுக்கு தேவையில்லாமல் இந்த அப்ளிகேஷன் நம்ம வச்சுருக்கோம், ஸோ இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில செட்டிங்ஸ்லாம் மாற்றி வச்சிங்கன்னா உங்கள் ஃபோனை ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தடுக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போன்ற வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.